நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயரை சாம்பியன் ஆக்கிட்டாங்க. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயருக்குமான ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஜாக்கபாட்டோட என்டர்ஃபென்ஸால் நம்மளுடைய நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயரை நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் இப்போ சாம்பியன் ஆகியிருக்காரு. அதாவது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் இப்போ ஆகியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது கொரோனா அந்த பேண்டமிக்கில் நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் நம்மளுடைய பிராக் லெஸ்னரை க்ளீனாக பீட் பண்ணி சாம்பியன் ஆனார். அதாவது சாம்பியன் ஆனார். அப்போ எந்த விதமான க்ரௌடுமே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் நம்மளுடைய ராண்டி ஓட்டனை பீட் பண்ணி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் சாம்பியன் ஆனார். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸை க்ளீனாக பீட் பண்ணி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் சாம்பியன் ஆனார். அதுவும் 5 நிமிஷத்தில் அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் தோத்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலி இப்போ அதிகமான க்ரௌடு முன்னாடியில் நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் நம்மளுடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி இப்போ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டார். இதை நம்மளுடைய டபிள்யூக்கு எப்படி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயரை சாம்பியன் ஆக்கிறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சத்தியமாக தெரியல. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்கிறப்பையும் சரி, இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறப்பையும் சரி, நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் அதிகமாக இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனுக்காக தான் அதிகமாக மேட்ச் பண்ணார். ஆனாலும் நம்மளுடைய நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயருக்கு எந்த விதமான வாய்ப்புமே தராமல் தான் நம்மளுடைய வச்சுருந்தாங்க. இப்போ ஃபைனலி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயரை நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக்கிட்டார். இனிமேல் சம்பவம் அப்படிங்கிறது தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது கஜினி முகமது 17 முறை, அதாவது 18 முறை எப்படி இந்தியாவில் படையெடுத்தாரோ, அதுக்கப்புறம் தான் அவருக்கு 18வது முறை தான் அவருக்கு வெற்றி கிடச்சிச்சு. அது மாதிரி இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருக்கப்பையும் சரி, நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் சாம்பியனாக இருக்கப்பையும் சரி, அவரால் அந்த சாம்பியனை வின் பண்ண முடியல. இப்போ ஃபைனலி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் டபிள்யூடபிள்யூவில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு. இப்போ உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயரை சாம்பியன் ஆக்கினது எந்த விதத்தில் கரெக்டு அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ எடுத்த டிசிஷன்லேயே ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எது அப்படின்னா இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறப்ப அதிகமான பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது கோடிக்கிட்ட இருக்க அந்த சாம்பியனை பிடிங்கி நீங்கள் ட்ரூ மேக்கெண்டயர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நம்மளுடைய டபிள்யூ காதில் சுத்தமாக விழுகலையாக்கு. இப்போ தான் நம்மளுடைய டபிள்யூட காதில் விழுந்திருக்காங்க. அதனால் இப்போ ஃபைனலி நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் டபிள்யூவில் இப்போ ட்ரூ சாம்பியன் ஆக்கிட்டாங்க. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்மளுடைய டபிள்யூ நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் சாம்பியன் ஆக்கினது பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கெண்டயர் சாம்பியன் ஆக்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.